தந்தரத்தோம் என்று சொல்லியே விழினில் பாட விழினில் பாட எங்கள் முன்னே வந்தருள்வாய் கணபதியே. ஆமா வந்தருள்வாய் கணபதியே. வணிகவியே சரஸ்வதியே சரஸ்வதியே. அம்மா கேட்டவரம் அருள்வாய் தாயே கேட்டவரம் அருள்வாய். அனிதலை வணிதவியே சரஸ்வதியே சரஸ்வதியே. அம்மா கேட்டவரம் அருள்வாய் தாயே கேட்டவரம் அருள்வாய். அன்பான சபையோரே, நாம பாடறியோ படிப்பறியோ பட்டம் பதவி அறியாத நாங்கள் எமது வில்லிசையில் மூலம் தமிழ் என்ற கதை பற்றி கூறலாம் என முன்வந்துள்ளோம். அது சரி அக்கா, ஆனா முதல் சபையோருக்கு வணக்கத்தை சொல்லுங்கோவன். உனக்கு தெரியுமா, இப்ப ஏஐ வந்துட்டு அந்த பட்டின் அமர்த்தினா அதே சபையோருக்கு வணக்கத்தை சொல்லும். அதுவா காலப்போக்கில் கல்வியை கைக்குள் வைத்திருப்பது போல நடந்ததே நடக்காததாகவும் நடக்காததே நடந்ததாகவும் மாற்றி சிக்கல்களை உருவாக்கிவிடும். ஆனாலும் நாம அதை விட்டு தமிழ் பற்றியும் அதன் இனிமை பற்றியும் இளைய சமுதாயம் கற்றறிந்த விடயங்களை இன்று கூறுவோம். சபையில் பெற்றோரே, தாய்மாரே, தந்தைமாரே, அப்பாமாரே, அண்ணன்மாரே, அப்பியுமாரே, ஆச்சிமாரே, எல்லோருக்கும் வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். மாரே முத்தர் மாரே ஸ்ரேஷ்டர் மாரே புரூதர் மாரே எல்லோருக்கும் வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். நல்லதாக்கா, சொல்லுங்க கேட்போம். ஆரம்பத்தில் எங்களோட அம்மா அப்பா தமிழை படி படி என்று ஒரே ஆக்கினேன். ஆனால் இப்போதான் தெரியுது தமிழ் இனிமையான மொழி என்று. நாம முதலில் முன்னோர்கள், கவிஞர்கள், புலவர்கள் தமிழ் இனிமை என்பதற்கு பாடல்கள் மூலம் எப்படி சொல்லி இருக்கிறார்கள் என்று பார்ப்போம். பாடல் மூலம் சொன்ன இன்னும் இன்னும் இனிமைதான் இருக்கும். தமிழுக்கு அமுதம் இன்ப தமிழ் உயிருக்கு. ஆஹா, என்ன அருமை, என்ன அருமை. தொடர்ந்து பாடுங்க அக்கா. தமிழுக்கு சினதென்று பேர் இன்ப தமிழங்க இணைருக்கு உயருக்கு தமிழுக்கு இளவென்று பேர் இன்ப தமிழங்கள் விளைவுக்கு. ஆஹா ஓஹோ, என்ன அருமை, என்ன அருமை. ஆமா, நல்லதான் இருக்கு. தொடர்ந்து பாடுங்க அக்கா. தமிழங்கள் வாழ்வுக்கு மனமன்று பேர் தமிழங்கள் வாழ்வுக்கு நிரமித்த தமிழுக்குள் மதுவென்று பேர் இன்று தமிழங்கள் சொல்லுக்கு வருமென்று பேர் இந்த தமிழங்கள் பொருங்க நிருமித்தால் என்றால் என்ன? அதுவா உருவாகியதென்று பொருள்படும். ஆஹா, என்ன அருமையாக்கா, தொடருங்கோ.
தமிழங்கள் நினைத்து பார் இந்த தமிழ புகழித்த உணவத்து தமிழங்கள் நினைத்து பார் இந்த தமிழல்ல சொல்லிட்ட உணவர்க்கு மரவர்க்கு தமிழங்கள் வளர்வர்க்கு தமிழங்கள் அழகு வளர்க்கிறது தங்கத்து தமிழ் இந்த ஆமாம் பார்த்தியடா, அசதி வந்தால் கூட தமிழை படித்தால் சுறுசுறுப்பு வந்துவிடும். ஆனா வந்துவிடும். அக்கா நல்லா இருக்கு. இந்த பாடலில் மிச்சம் இது இருந்தா அதையும் பாடுங்கள். இன்னும் இருக்கு. அறிவுக்கு இந்த தமிழர்கள் கவிதைக்கு வைரத்தினார் தமிழர்கள் அறிவுக்கு இந்த தமிழர்கள் கவிதைக்கு வைரத்தினார் தமிழர்கள் பிறவிக்கு தாஸ் இந்த தமிழர்கள் வடமிக்க உடமுற்ற தமிழர்கள் பிறவிக்கு தாய். இந்த தமிழங்கள் வளமிக்க சமுற்ற உடமுற்ற. அது சரி, இப்ப பாடிய பாடலை யார் எழுதியது? என் அப்பாவே எழுத்தில நான் எப்படி எழுத்திருப்பேன்? ஜனகனின் வில்லை உடைத்த மாதிரிதான் இந்த கதை. உதெல்லாம் சரி வராது. இது பாவேந்தர் பாரதிதாசன் எழுதியது. இதே போல நானும் தமிழை படிக்கிறேன், பாட்டை எழுதுறேன், பாருங்கோ. நீ நீண்ட நேரம் தூங்கி காலத்தை கழிப்பாய். ஒரு கவலைக்கு ஒழும்பி தமிழை படி. உங்க சண்டை அப்புறம் வையுங்க, இன்னும் பாடல்கள் இருக்கு, நாங்கள் பார்ப்போம். தமிழ்நாடும் போதினிலே காதினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே, ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. தமிழ்நாடும் போதினிலே இந்த தேமந்து பாயதன் காதினிலே தந்தைய நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே, ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. இந்த பாடலிலே செந்தமிழ் நாடு என்று சொன்னாலே காதில் தேன் வந்து பாயுதாம் என்று சொல்லி இருக்கிறார். மகாகவி பாரதியார்ட்ட இருந்து கொஞ்சம் கடன் வாங்கி தாயத்தை பற்றி பாட முடியுமா அக்கா? அக்காவுக்கு பாடல் பாடுவது கைவந்த கலை. அக்கா பாடுங்கோ. அதுக்கென்ன, பாடலாமே. தமிழில நாடற்று போதினிலே இந்த தேன் வந்து பாயுது காதினிலே எங்கள் தலைவர் நாடு பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே, ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. தமிழில நாடற்றும் போதினிலே இந்த தேன் வந்து பாயுது காதினிலே எங்கள் தந்தையர் நாடற்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே, ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. அக்கா தமிழை எவ்வளவு ஆழமா நேசிக்கிறா. அக்கா அடுத்த அடிகள் எதுவும் இருக்கா? இருந்தா பாடுங்கோ. அக்கா வேலேசப்பட்ட ஆளாக ஒன்று நீங்க நினைக்கிறீங்க. அக்கா தொடர்ந்து பாடுங்கோ. கொண்டு சென்றவரே அவன் உலகாலும் மொழியான பலத்தவரே நாங்கள் தமிழேதும் போரே மகிழ்வார். உங்கள் தாயகம் பூவாய் பூத்திடமே, உங்கள் தாயகம் பூவாய் பூத்திடமே. உலகிற்கு கொண்டு சென்றவரே தமிழ் உலகாலும் மொழியாக வளர்ப்பவர். அங்கள் தமிழ் பேசும் போதே மகிழ்வாரே. எங்கள் தாயகம் பூவாய் பூத்திடமே, எங்கள் தாயகம் பூவாய் பூத்திடமே. தமிழ்நாடு போதினிலே பாயுது காதினிலே எங்கள் தந்தையார் நாடு பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே, ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. தமிழ்நாடு போதினிலே எங்கள் தேமந்து பாயுது காதினிலே எங்கள் தந்தையார் நாடு என்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே, ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. இந்த பாடலை யார் அக்கா பாடியது? மகாகவி பாரதியார்.
39 வயதில் இறக்காமல் இருந்திருந்தால் இன்னும் எத்தனையோ பாடல்கள் எழுதியிருப்பார். ஓஹோ, அவர் குறுகிய காலம் வாழ்ந்தாலும் நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறார். அத்துடன் பெண் விடுதலைக்காகவும் போராடி இருக்கிறார் நம்ம பாரதியார். ஆஹா. ஆனா அக்கா எங்கட இனத்தை அழிக்க வேண்டே பல நாடுகள் குறியாக இருக்கின்றன. அது ஏன் அக்கா? ஒரு இனத்தை அழித்தால் அந்த இனத்தின் மொழியே அழிந்துவிடும். அங்கண்ட மொழி மூத்த முதல் மொழியால் எல்லோருக்கும் வாய்த்தெரிச்சல். அப்ப எங்கட மொழி அழிந்து விடுமா? ஆனால் அது ஒருபோதும் நடக்காது. எங்கள தலைவர் உலகம் பூராக மொழியை வளர்த்து வைத்திருக்க பார்த்தீங்களா? ஆமா. சரி அக்கா, கேட்க ஆசையாதான் இருக்குது. இன்னும் பாடல்களே இருக்குதா? நிறைய பாடல்கள் இருக்கின்றன. எங்களுக்கு நேரம் போதாது இருப்பதால் நாங்கள் இன்னும் ஒரு பாடலுடன் முடித்துக் கொள்கிறோம். ஆமாகிறோம். சுவையோடு கவிதைகள் சுவையோடு கவிதைகள் தமிழே நாளும் நீ பாடு, தமிழே நாளும் நீ பாடு, அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. இப்ப பாடலை பாடியது யார் அக்கா? இது புலமை பித்தரால் பாடப்பட்டது. அவருடைய பேர் ராமசாமி. ஆஹா, என்ன அருமை, என்ன அருமை. நாங்களும் இருக்கிறோம் இந்த அருமையான தமிழை விட்டு விட்டு என்ற டச்சையும் ஆங்கிலத்தையும் பேசிக்கொண்டே இருக்கிறோம். அப்படி சொல்லக்கூடாது. எல்லா மொழியும் மொழிதானே. அது தாய்மொழி நமக்கு முக்கியம். ஆமா, முக்கியம். பிறர் மொழியை தலையில் வைத்திருக்க ஒரு கூட்டமே இருக்கு. கால கொடுமை. எங்களுக்கு நாடு கிடைத்தால் எல்லாம் நல்லதே நடக்கும். ஒருபோதும் மொழியை திரித்து பேச வைக்க கூடாது. உள்ளத்தால் உணர்ந்து தன் தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்தல் வேண்டும். பின்ன என்ன, தமிழ் பாடல் கேட்டால் இனிமை, தமிழ் கதைத்தால் இனிமை, பாடினால் இனிமை. அதனால்தான் நாங்கள் தமிழ் பாடல் விரும்பி கேட்கின்ற நாங்கள். இவ்வில்லிசையில் நாங்கள் குறுகிய கால நேரத்தில் பழகியதால் இவ்வில்லிசையில் வருகின்ற சொற்குற்றம், பொருட்குற்றம், எக்குற்றம் இருப்பினோம். எங்களை பொறுத்தருள் வீசர் என்று நம்பிக்கொண்டு இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறோம். மங்களம் மங்களம் தமிழுக்கு மங்களம், மங்களம் மங்களம் பலரும் தமிழுக்கு மங்களம், எங்கு நிறைய வேண்டும் தமிழுக்கு மங்களம், அன்பெல்லாம் எங்கள் தலைவன் நிறைந்து வாழ மங்களம், தமிழ் கேட்பார்க்கு பொலியட்டும் மங்களம், மங்களம் மங்களம் மலரும் தமிழுக்கு மங்களம், மங்களம் மங்களம் மலரும் தமிழுக்கு மங்களம், மங்களம். இளம் வில்லிசை கலைஞர்களை கௌரவிக்க அரங்கிற்கு திருமதி இந்துமலர் ஸ்ரீகாந்தன் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம்.